நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. புதுவை ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு இருதய நோய் கண்டறியும் கருவியை முதல்வர் ரங்கசாமி இயக்கி வைத்தார். புதுவையில் பிறந்த குழந்தைகளுக்கு இருதய பரிசோதனை மேற்கொள்வதற்காக சென்னை ஐஸ்வர்யா அறக்கட்டளை 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருதய பரிசோதனை கருவியை வாங்கி புதுவை அரசு நலவழித்துறையுடன் இணைந்து எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நிறுவியுள்ளது. அதனை பயன்பாட்டிற்கு இயக்கும் விழா சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு இருதய பரிசோதனை கருவியை இயக்கி வைத்தார். விழாவில் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி சுந்தர்ராஜ், மருத்துவ கண்காணிப்பாளர் கஸ்தூரி, டாக்டர் துரைராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து டாக்டர் பாலகிருஷ்ணா கூறுகையில், 100 குழந்தைகள் பிறந்தால் அதில் ஒரு குழந்தைக்கு இருதய நோய் உள்ளது என்றும் தற்போது நிறுவப்பட்டுள்ள கருவி மூலம் குழந்தைகளுக்கு இருதய நோய் கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். கிட்டத்தட்ட 1% குழந்தைகளுக்கு இருதய நோயோடு தான் பிறக்கும். அப்படின்னா 100 குழந்தை பிறந்தாக்க கிட்டத்தட்ட ஒரு குழந்தைக்கு ஹார்ட்டில் வியாதி இருக்கும். இது பிறந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாக்கா அதுக்கு சிகிச்சை கொஞ்சம் ஈஸியாக போயிடும். உடனே அந்த குழந்தை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அது சீரியஸாக இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாக்க அந்த இதனால் குழந்தைகள் இறந்து போகிறது நம்பர் நல்லா குறையும். ஸோ அவங்களோட மேல் வாழ்வு நல்லா இருக்கும். பிறந்த குழந்தைகளுக்கு பிறந்த உடனேயே அது மாதிரி இதயத்தில் ஓட்டையோ அல்லது ஏதோ பிரச்சனை இருந்தால் அதை தெரிஞ்சு உடனடியாக அறுவை சிகிச்சையோ அல்லது வேறு மருந்துகள் மூலமாகவும் குணப்படுத்துவதற்குரிய ஒரு நல்ல பணியை நம்முடைய டாக்டர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து அவருடைய குழு நம்முடைய அரசு குழந்தை மகப்பேறு மருத்துவமனையில் தொடங்கியிருக்கிறாங்க. வாரத்தில் 2 நாள் முதல்ல இப்போ இங்கே அந்த பரிசோதித்து கண்டுபிடிச்சி சிகிச்சை அளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவங்களோட ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த பணியை தொடங்கியிருக்கிறோம். இதன் மூலமாக குழந்தைகளுடைய இறப்பு விகிதத்தை, பிறந்த குழந்தைகளுடைய இறப்பு விகிதத்தை குறைக்க முடியும் என்ற ஒரு எண்ணம். நிச்சயமாக அந்த குழந்தைகளுடைய பிறப்பு சமயத்தில் இறக்கின்ற இறப்பு விகிதம் குறையும். புதுவையில் நடைபெற்ற 2 கிராம மீனவர்கள் பேச்சுவார்த்தையில் சப் கலெக்டர் முன்னிலையில் மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் 2 கிராம மீனவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக வம்பாக்கிரபாளையம் கிராம பஞ்சாயத்தாரிடம் வடக்கு எஸ்பி ராமராஜும், வீராம்பட்டினம் மீனவ பஞ்சாயத்தாரிடம் கிராமப்புற எஸ்பி தேவிசிகாமணியும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சாரம் கலெக்டர் அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சப் கலெக்டர் வின்சென்ட் ராயர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காவல் கண்காணிப்பாளர்கள் ராமராஜு, தேவிசிகாமணி, தாசில்தார் ரமேஷ், வீராம்பட்டினம் மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர் கஜேந்திரன், செயலாளர் பாஸ்கர், காங்கேயன், விஸ்வநாதன், வம்பாக்கிரபாளையம் மீனவ பஞ்சாயத்து தலைவர் புத்துப்பட்டான், தனசேகர் உள்பட மீனவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது 2 கிராம மீனவர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் வம்பாக்கிரபாளையம் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையை பயன்படுத்துவதாலேயே பிரச்சனை ஏற்படுகிறது என்றும், எனவே அதனை தடை செய்ய வேண்டும் மற்றும் 3 மீனவர்களை தாக்கியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பெரிய மீன் மார்க்கெட்டில் மீன் விற்க செல்லும் வீராம்பட்டினம், நல்லவாடு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்களை மிரட்டுவதாகவும் மீன் விற்க தடை விதிப்பதை நிறுத்த வேண்டும் என்றனர். அதுபோன்று வம்பாக்கிரபாளையம் மீனவர்கள் பேசும்பொழுது வீராம்பட்டினம் மீனவர்கள் அடிக்கடி தாக்குதல் நடத்துவதாகவும், தற்போது நடந்த பிரச்சனை திட்டமிட்டபடி நடத்தப்படவில்லை என்றும், ஒரு சிலர் பிரச்சனை செய்தால் ஊரே திரண்டு கலவரத்திற்கு காரணமாவதாகவும், இனி பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்கிறோம் என்றனர். அப்போது திடீரென 2 கிராம மீனவர்களுக்கிடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. மேலும் ஒருவரை ஒருவர் தாக்க முயன்றனர் மற்றும் பேச்சுவார்த்தை நடந்த அறையில் நாற்காலிகள் சிதறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி இதுபோன்று நடந்து கொண்டால் சமரச நடவடிக்கையை நிறுத்திவிடுவதாக எச்சரிக்கை விடுத்தனர். இதன்பின் 2 கிராம மீனவர்களும் சமரசமாயினர். மேலும் வீராம்பட்டினம் மீனவர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மற்றும் வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் இதுபோன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தினர். இதனையடுத்து 2 கிராம மீனவர்களிடையே சமரசம் ஏற்பட்டு கைகுலுக்கிக் கொண்டு கலைந்து சென்றனர். தனிப்பட்ட பிரச்சனையை ஊர் கலவரமாக்க கூடாது என்று மீனவர் சமாதான கூட்டத்தில் கிராமப்புற கண்காணிப்பாளர் தேவசிகாமணி எச்சரிக்கை விடுத்தார்.
புதுவையில் 2 தினங்களுக்கு முன்பு வம்பாக்கரப்பாளையம் மற்றும் நல்லவாடு வீராம்பட்டினம் மீனவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. அந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் கிராமப்புற காவல்துறை கண்காணிப்பாளர் தெய்வசிகாமணி தலைமையில் வீராம்பட்டினம் மீனவர்கள் சமாதான கூட்டம் தவளக்குப்பம் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆய்வாளர் மோகன்குமார், உதவி ஆய்வாளர் பாபுஜி மற்றும் வீராம்பட்டினம் மீனவ பிரதிநிதிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் மீனவர்கள் கூறுகையில், மீன்பிடிக்கும் போது வம்பாக்கரப்பாளையம் மீனவர்களால் பிரச்சனை ஏற்படுவதாகவும், இதனால் வம்பாக்கரப்பாளையம் மீனவர்கள் தங்களை புதுவை மீன் விற்பனை நிலையத்தில் மீன் விற்பனை செய்ய விடுவதில்லை என்றும், இது தொடர்கதையாக உள்ளதால் இனி தங்கள் பகுதியில் உள்ள தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் வம்பாக்கரப்பாளையம் மீனவர்கள் வந்து மீன் வாங்குவது, விற்பது மற்றும் துறைமுகத்தில் படகுகளை நிறுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று ஆவேசமாக கூறினர். இதற்கு பதிலளித்து கண்காணிப்பாளர் தெய்வசிகாமணி கூறுகையில், மீனவர்கள் ஒருவர் இருவர் அடித்துக் கொள்வதை கிராம பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்றார். இது தொடர்பான பிரச்சனையை காவல் நிலையத்தில் தெரிவித்தால் போலீசார் சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும், மேலும் பெரியவர்கள் இளைஞர்களை தூண்டிவிடக் கூடாது என்றார். தொடர்ந்து இந்த மார்க்கெட் மற்றும் துறைமுகம் யாருக்கு சொந்தமானது அல்லது பொதுவானது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்றும், அதில் இருதரப்பு மீனவர்களும் அவர்களது குறைகளை துணை மாவட்ட ஆட்சியரிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்றார். அதனை விடுத்து இளைஞர்களை தவறான முறையில் வழி நடத்தி அவர்களின் எதிர்காலத்தை வீணாக்க கூடாது என்று எச்சரித்தார். வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுவதை கண்டித்து புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு போடுவதை கண்டித்தும், குன்னூரில் நீதிபதி தங்கராஜ் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் 2 நாட்கள் புதுவையில் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்த புதுவை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் அதன்படி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன், பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்தனர். சுமார் 400க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் இப்போராட்டம் 5ஆம் தேதி நாளையும் தொடர்கிறது. தமிழகத்தில் சமீப காலமாக வழக்கறிஞர் மீது காவல்துறையானது பொய்யான வழக்குகளை தொடுத்துக் கொண்டு வருகிறது. இந்த கொடூர சம்பவத்தை கண்டிக்கின்ற வகையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் புறக்கணிக்கின்றோம். அதேபோன்று குன்னூர் மேஜிஸ்ட்ரேட் ஒருவரை அவருக்கு எதிரான ஒரு வழக்கில் காவல்துறையானது உச்சநீதிமன்றம் வகுக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றாமல், அதாவது மாவட்ட நீதிபதிக்கு தகவல் தெரிவிக்காமல் அந்த கண்காணிப்பாளர் அவரை அரெஸ்ட் செய்திருக்கின்றார். இந்த செய்தியை, இந்த வன்செயலை இந்த வழக்கறிஞர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இதை காவல்துறையானது இனிமேல் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு மூலம் அந்த காவல்துறையை கண்டிக்கிறோம். இன்றும் நாளையும் பாண்டிச்சேரி முழுவதும் உள்ள நீதிமன்றங்களை புறக்கணிக்கின்றோம். வில்லியனூர் துணைமின் நிலையத்தில் திடீரென பழுது ஏற்பட்டதால் புதுவை நகரமே இருளில் மூழ்கியது. எனவே பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். புதுவையில் வில்லியனூர், பாகூர், தொண்டமாநத்தம் ஆகிய 3 இடங்களில் அதிக சக்தி கொண்ட துணைமின் நிலையங்கள் உள்ளன. நெய்வேலியிலிருந்து இந்த 3 மின் நிலையங்கள் வழியாக மரப்பாலம் உள்ளிட்ட 9 துணைமின் நிலையங்களுக்கு மின்சாரம் எடுத்து வரப்பட்டு இந்த 9 துணைமின் நிலையங்களிலிருந்து மின்கம்பங்கள் வழியாக வீடுகளுக்கு மின் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் வில்லியனூர் துணைமின் நிலையத்தில் நேற்று புதன்கிழமை மாலை திடீரென பழுது ஏற்பட்டதால் புதுவை நகரமே இருளில் மூழ்கியது. புதுவை பேருந்து நிலையம், கடற்கரை சாலை போன்ற பொதுமக்கள் அதிகம் நடமாடும் சாலைகளில் மின்தடை ஏற்பட்டதால் பாதசாரிகள் பெரிதும் அவதிக்குள்ளானார்கள். அதுபோன்று வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமம் அடைந்தனர். இது மட்டுமின்றி மின்தடையால் வீட்டில் இருந்தவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பகலில் கொளுத்திய வெயில் காரணமாக இரவில் வீட்டுக்குள் வெப்பம் அதிகமாக இருந்தது. ஆனால் மின்தடை காரணமாக மின்விசிறி, ஏசி இயங்காமல் மக்கள் புழுக்கத்தில் தவித்தனர். இந்த மின்தடையினால் நகரில் உள்ள சிக்னல் விளக்குகள் எரியாமல் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர். இந்நிலையில் மின்துறை அதிகாரிகள் வில்லியனூர் துணைமின் நிலையத்தில் விரைந்து சென்று 2 மணி நேரத்தில் போராடி பாதிப்பை சரி செய்தனர். NLC பங்கு விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவை மின்துறை ஊழியர்கள் மின்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மின்துறை பொறியாளர் மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பில் NLC பங்குகளை விற்கக்கூடாது என வலியுறுத்தியும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது, மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை தலைமை மின்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பொதுத்துறை நிறுவனமான NLC நிறுவனத்தினுடைய பங்குகளை 5% தனியாருக்கு விற்பனை செய்வதென்று முடிவு செய்திருப்பதை கண்டிக்கிறோம். புதுச்சேரி மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், பொறியாளர்கள் சார்பாக
மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த மக்கள் விரோத உலகமய தாராளமய தனியார்மய கொள்கையை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். அந்த கொள்கையின் விளைவாக மத்திய அரசாங்கம் தற்போது என்எல்சி நிறுவனத்தினுடைய பங்குகளை 5% தனியாருக்கு விற்பதை எதிர்த்து அந்த நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய 32,000 ஊழியர்கள், பொறியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் உட்பட நடத்தக்கூடிய அந்த வேலைநிறுத்த போராட்டத்தை புதுச்சேரி மின்சாரத்துறையினுடைய பொறியாளர்கள், ஊழியர்கள் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த கொள்கையை கைவிட்டு பங்குகளை விற்பதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். புதுவை நோனாங்குப்பம் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. புதுவை நோனாங்குப்பம் ஈஸ்வரன் நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் மங்களமிகு மதுர தமிழ் மண்டல நிறைவு விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு விளக்கு வழிபாடும் மண்டல நிறைவு வேள்வி வழிபாடும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் விநாயகர் கோவிலில் இருந்து மாப்பிள்ளை வீட்டார், பெண் வீட்டார் சார்பாக தட்டு வரிசை எடுத்து வரப்பட்டு மங்கள இசை முழங்க அம்மையப்பருக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன் மற்றும் பக்த கோடிகள் திரளாக பங்கேற்று வழிபட்டு இறையருளை பெற்றுயினர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.